டீ போடுப்பா. வந்தனா என்னது இது? ஏன் இப்படி பண்ண? எனக்கே பப்ளிஷ் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரியும். எடிட்டர் கிட்ட பேசுவோம். இனிமே பேசி என்ன பிரயோஜனம்? இந்நேரத்துக்கு ஊர் ஃபுல்லா இந்த பேப்பர் போயிருக்கோம். இதனால எவ்வளவு பிரச்சனை ஆகும் தெரியுமா? ச்சே, உன்னை நம்பினதுக்கு கடைசியில பத்திரிக்காரன் புத்தியை நீ காமிச்சல. சாரிடா, அதுல பெருசு போட்டோ இருக்குன்னு நீ ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம். என்ன எங்க சொல்ல விட்ட? வந்த உடனே அர்ஜென்ட் வர்க் அது இதுன்னு சொல்லிட்ட. நீ அது கவனிச்சிருக்கலாம்ல. மார்னிங் சார். மார்னிங். குட் மார்னிங் சார். வெல் டன் நந்தகுமார். இதைத்தான் அன்னைக்கு சொன்னேன் நானு. இன்னைக்கு டாக் ஆஃப் த டவுனே நம்ம தான். கீப் இட் அப். இது எப்படி முடிஞ்சது உன்னால? அது வந்து ஒரு சின்ன குழப்பம் சார். சார், சென்சேஷன் ஏதாவது செய்ய சொன்னீங்கல்ல, அப்பதான் இந்த ஐடியா வந்துச்சு. வாஸ் இட்? எனக்கு வெல் டன் நந்தகுமார். கீப் இட் அப். தேங்க் யூ சார். எம்டி கிட்ட எதுவும் சொல்ல வேண்டிய அவசியம் நினைக்கிறேன். குட் லக். என்னை பத்தி கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? எவ்வளவு நம்பிக்கையா என்ன போட்டோ எடுக்க கூப்பிட்டாங்க. எல்லாமே நாசமா போச்சு. இந்த விஷயம் பெருசுக்கு தெரிஞ்சு பெருசு என்ன வெட்ட போது பாரு. எதுக்கு இப்ப வீணா பயப்படுற? பெருசு கிட்ட பேசலாம் வா. சுடு தண்ணி போட்டு வச்சிருக்கையா? சட்டை போட்டுன்னு குளிக்கிற வேலையை பாரு. போலீஸ்க்கு விவரம் தெரிஞ்சு வரத்துக்குள்ள கோர்ட்டுக்கு போயானையா? என்னடி போலீஸு? என்கிட்ட கை நீட்டி காசு வாங்கினவங்க தானே. நான் வாயை திறந்து அவங்களுக்கு தான் பிரச்சனை. இந்த தைரியம் எல்லாம் இங்க வேண்டாம். என்ன தேய்ச்சி தலை முழுகிறப்பவே எல்லா கருமத்தையும் சேர்த்து முழுகிட்டு போய் ஜாமீனை வாங்கு. காலங்காத்தால இலை எடுக்காம வேலையை பாருடி. கடலில் மீனை சுட்டு சுட்டு சாப்பிட்டு நாக்க மறுத்து போச்சுடி. கோழி அடித்து காரசாரமாக ஆக்கி போடு. அப்படியே நம்ம பையன் தங்கச்சி கேட்டிருக்கான், ரெடியாரு. ஆமா, ஆசைதாயா உனக்கு? அண்ணா, உன் போட்டோ நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கண்ணே. ஆமாண்டா, உண்மையில் போட்டிருக்கான். பையன் பிறந்த நேரம் குடும்பத்தோட ஃபோட்டோ பிடிச்சி போட்டிருக்கான். என்ன போட்டிருக்கான் படுற? தென் சென்னையில் மிகப்பெரிய தாதா. ஏயா, இந்த கோழி கொஞ்சம் அறுத்து தாயா. எத்தனையோ பேர் வெட்ட கைடி, கோழி போய் வெட்ட சொல்கிறேன். என்னால் முடியலன்னு தானே சொல்கிறேன். எந்த கர்மமும் கொடு. போய் புடியா. வெட்ட கிளம்பிச்சு. எல்லாரும் வாங்கடா. தேவையில்லாத பிரச்சனை இது. நடந்தது சொல்லு நந்து. பெருசா நல்ல பழக்கமாச்சே, புரிஞ்சுக்குவாரு. உனக்கு புரியல. பெருசு எப்ப என்ன பார்த்தாலும் வெட்டிடும். அது புடுறா. ஏய், போ போ போ.
பெருசு தப்பிக்கவே முடியாது. உன் ஆளுங்களை போக சொல்லு. ஏய் இன்சு, என்ன தெரியாத ஆளுகிட்ட பேசுற மாதிரி பேசிட்டு இருக்க? உன்னை அரெஸ்ட் பண்ண சொல்லி மேலெடுத்து உத்தரவு பெருசு. இன்சு, அதான் 6 மாசமா தெரிஞ்ச விஷயம் தானே. இன்னைக்கு கோர்ட்ல பெயில் ஆடுறாங்க போறேன், அப்புறம் நானே சரண்டர் ஆக போறேன். அப்புறம் என்ன பிரச்சனை ஒன்றும் இல்லை பெருசு. முதல்ல சரண்டர் ஆகு, அப்புறம் பார்த்துக்கலாம். என்ன நம்பு பெருசு. நான் என் வேலையை பார்க்கணும்ல. சரி. ஏய் எல்லாம் போங்கடா. ஏய் உனக்கு தெரிய சொல்லுமா, நான் என்ன மாமியார் வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். படா வச்சிப்பா. யோ போயா, போய் விளங்க மாட்டியா? சார் கையில் அருவா. பெருசு அருவா கீழே போடு பெருசு, பயப்படுறான்ல. வா போட்டு. ஏய் பெருசு வாழ்ந்தப்ப எனக்கு செஞ்ச உதவிக்கெல்லாம் கைமாறா பெருசு சாவுல இருந்த உண்மைய இந்த உலகத்துக்கு எடுத்து காமிச்சேன். செத்தும் பெருசு எனக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்துச்சு. இந்த உலகத்துக்கு வேணா பெருசு கெட்டவரா இருக்கலாம், ஆனா எனக்கும் என்ன மாதிரி சிலருக்கும் பெருசு நல்லவரா தான் வாழ்ந்தாரு. பெருசை சுட்டது சரியா தப்பா? போலீஸ் செஞ்சது சரியா தப்பா? நான் செஞ்சது சரியா தப்பா? இப்படி நான் யோசிச்சு பார்த்தப்ப எல்லாருமே சந்தர்ப்பம் கிடைக்காத குற்றவாளிகள் தான் எனக்கு புரிஞ்சுது.